ஓம் கம் கணபதியே நமக. ஜாதகத்தில் குரு பலம் நன்றாக இருந்தால் எதையும் நாம் சாதிக்கலாம். பலவிதமான குருமார்களின் அருளும் தெய்வ அருளும் நமக்கு எளிதில் கிடைக்கப்பெறும். லக்னத்தில் குரு இருக்க புத்திசாலித்தனம், ஆன்மீக சிந்தனை, நற்குணங்கள் உண்டாகும். இரண்டாம் வீட்டில் குரு இருக்க குடும்ப வாழ்க்கை இனிமை பெறும், வாக்காற்றல் மேம்படும், பலவிதமான தொழில் வாய்ப்புகள் உருவாகும். ஐந்தாம் வீட்டில் குரு இருக்க சிறந்த கல்வி, நல்ல சிந்தனைகள், ஆராய்ச்சி திறன் மேம்படும், கலைநயத்தில் நல்ல பயன்கள் கிடைக்கும், குழந்தை பாக்கியங்கள் போன்றவை கிடைக்கும். ஏழாம் வீட்டில் குரு இருக்க வாழ்க்கை துணை நன்றாக அமையும், தொழில் கூட்டாளிகள் மூலம் வெற்றிகள் கிடைக்கும். 10ஆம் வீட்டில் குரு இருக்க பொதுமக்களிடையே நல்ல மதிப்பு உயர்தல், நல்ல பதவி, நற்பெயர் ஆகியவைகள் கிடைக்கப்பெறும். 11ஆம் வீடு லாபஸ்தானத்தில் குரு இருக்க தொழிலில் லாபம், நல்ல நண்பர்கள் கிடைத்தல், நன்மை தரும் அனைத்து விதமான வேலைகளையும் செய்தல் ஏற்படும். குரு உச்ச வீட்டில் அதாவது கடகத்தில் குரு இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும், கனிவான நல்ல குணங்கள் வளர்ச்சி பெறும், ஆன்மீகம் உயர்வு கிடைக்கும், பரிவு, தன்னலம் ஆகியவை மிகுந்திருக்கும். குரு தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்க அதாவது தனுசு, மீனம் நல்ல பக்தி ஏற்படும், தர்மங்கள் செய்வார்கள், உயர்ந்த வாழ்க்கை கிடைக்கும், அனைத்தையும் சாதிக்க பெறுவார்கள். இவர்களுக்கு குலதெய்வ அருளும் இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்க. வாழ்க வளமுடன்.